ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் பை தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து டெய்லியும் 500ரூவாலேருந்து 1000 வரை ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஏர்ன் பண்ண மணி ரெக்கார்டு தான். எல்லாமே சக்ஸஸ்ன்னு இருக்குது. ஒரு 10க்கு 8 வரை சக்ஸஸ் ஆகிரும். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் டெய்லி 500ரூவாலேருந்து 1000 வரை உட்காந்து எடுத்து சம்பாதிக்கலாம். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். எவ்வளோ அதிகமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு சூஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன கலர் வரும்ன்ற கெஸ் பண்ணி நான் ரெட்டுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெட்டு நமக்கு விழுந்துருச்சுன்னா நம்ம பெட் பண்ண அமௌண்ட்டோட டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும். இப்போ 10 ரூபா நம்ம பெட் பண்ணால் நமக்கு 19 ருபீஸ், அதாவது 1 ரூபா டேக்ஸ் போக 19 ரூபா மாதிரி கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கலர் விழுகுதா இல்லையான்ட்டு. ஸோ இதுக்குன்னு நிறையா ரூல்ஸ் இருக்குது, கலர் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸையும் நான் சொல்லிடுறேன். எந்த மாதிரி கலர் வந்தால் அதுக்கடுத்து என்ன கலர் வரும் அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் இந்த வீடியோ பார்த்தா போதும். ஓகே, நம்ம கெஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண அந்த ரெட் கலர் விழுந்துருச்சான்றதை பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் விழுந்துருன்னு தான் நினைக்கிறேன். ரெட் கலர் விழுந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ரன் ஆகுது. பாருங்கள், எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுபோக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ப்ரெடிக்ஷன் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்கள் மொபைல் நம்பர், வெரிஃபிகேஷன் கோட், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ரெஃபர் கோடு இருக்கும். அதை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு போட்டால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் வரும். அதில் நீங்கள் போட்ட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டையும் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், மைன்றது மாதிரி. அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுன்ற ஆப்ஷன்ஸ் மேலே ஒன்று இருக்கும். அந்த ரீசார்ஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. 1000, 2000, 5000 அந்த மாதிரி இருக்குது. அதுபோக அது கம்மியாக ரீசார்ஜ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கீழே சிக்யூப்பேன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் மினிமம் ஒரு 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பிஹெச்ஐஎம்ஐ, ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் எந்த இதில் ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் கிளிக் பண்ணி மேலே கிளிக் டு பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஜிபே செலக்ட் பண்ணாலும் சரி, ஃபோன்பே செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த பேடிஎம் செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த ஆப்புக்குள்ளேயே போயிடும். நீங்கள் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பெட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வின் பண்ண ப்ரூஃப் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் சக்ஸஸில் தான் இருக்குது. ஃபெயில் ஆனாலும் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரொமோஷனை கிளிக் பண்ணினா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ரெஃபர் பண்ண ஆள் ரீசார்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 30% கமிஷன் அந்த மாதிரி கிடைக்கும். இதில் 3 லெவல் வரை இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் ரொம்ப ப்ராஃபிட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் என்வெலப்னு ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்போயாவது உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 10 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்கள் வேலட், ரீசார்ஜ், வித்ட்ரால், ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்துக்க முடியும். வித்ட்ரா பண்ணும்போது பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகே, வாங்க இப்போ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஆப்பை ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்க்லேயே ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்களாக ஓனாக ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க கலரை. ஏன்னா நீங்கள் ஒரு கலர் குத்து மதிப்பாக லக்கில் ஜெயிச்சிருப்பீங்க. அதோட நீங்கள் ஓவராக ஆசைப்பட்டு அடுத்து டபுள் மடங்காக பெட் பண்ணுவீங்க. அது லாஸ் ஆச்சுன்னா திருப்பி பெட் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அஃபிஷியல் லிங்க், இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைமில் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. மதியானம் 1 மணி, சாயங்காலம் 5 மணி, அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு 3 ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. எஸ்டர்டே கூட பார்த்தீங்கன்னா 3 ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. 3மே வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று வந்து லாஸ் ஆனாலுமே அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றது வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பேரிட்டின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரெட் கலர் பெட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து 3 நிமிஷம் ஓடும். ஸோ அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெட் கலர் வந்து நம்ம பெட் பண்ணணும். அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷனில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அதை வந்து ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா பெட் பண்ணுறீங்கன்னா அது லாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து 30 ருபீஸ் அடுத்து வந்து நெக்ஸ்ட் பெட்டிங் பண்ணணும். ஸோ 30 ருபீஸ் வந்து லாஸ் ஆச்சுன்னா 90 ருபீஸாக வந்து பெட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 5 லெவலுக்கு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதான் கைஸ் வந்து விஷயமே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெலிகிராமில் சொல்லக்கூடிய பெடிஷனை வச்சு விளையாண்டாலே போதும். நீங்களாக வந்து ஓனாக ரிஸ்க் எடுத்து வந்து ப்ளே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டெலிகிராமில் தினமும் 3 ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, 3 டைமிங்கில் சொல்லுவாங்க. அந்த 3 டைமிங்கில் வந்து நம்ம பார்த்து காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணுற மூலியமாகவே நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்புக்குன்னு உள்ள ரூல்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ரூல்ஸ். ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏ. ஃபஸ்ட்டு ரெட்டு வந்தால் ஃபஸ்ட்டு ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீன் இந்த மாதிரியே வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் ரெட், டபுள் க்ரீன், டபுள் ரெட், டபுள் க்ரீன்ற மாதிரி போகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ரூல்ஸ்லாம் வந்து ரன் ஆகும். ஸோ மொத்தம் 10 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து இதில் வந்து ரன் ஆகும் இந்த ஆப்பில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒய்லெட் கலர்னு ஒன்று இருக்கும். ஒய்லெட்டில் வந்து நம்ம பெட் பண்ணி வின் ஆயிடுச்சுன்னா வந்து அமௌண்ட் வந்து நமக்கு 44x4 வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர்ஸும் இருக்குது. நம்பர்ஸை வந்து நம்ம பெட் பண்ணி அந்த நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா நமக்கு 9x9 வரையும் நமக்கு இன்கம் கிடைக்கும். 10 ரூபா பெட் பண்ணால் 90 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே இந்த ஆப்பை பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அது போக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம உட்காந்த இடத்துலேருந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த டெலிகிராமில் சொன்ன ப்ரெடிக்ஷனை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். சூப்பரான அப்ளிகேஷன், கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.